இவ்வளோ அழகாக சின்னதாக குண்டு குண்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த கத்திரிக்காய். ஸோ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கத்திரிக்காய். ஏன்னா நம்ம பெருசாக வாங்கினோம் அப்படின்னா முத்தி போயிருக்கும். சின்னதில் அவ்வளோ பிஞ்சாக டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். சின்ன வயசில் இந்த கத்திரிக்காய்க்கு பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுக்கேன் நான். டெய்லி கத்திரிக்காய் வச்சு கொடுத்தா கூட சாப்பிட்ற ஆள் நான். என்ன மாதிரி நிறைய கத்திரிக்காய் ஃபேன்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு தான் இது, கத்திரிக்காய் வத்தல் குழம்பு. இந்த கத்திரிக்காயை முதல்ல வத்தலாக்கி அதுக்கப்புறமா அதை தொக்கா பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காயை சின்னதாக நறுக்கி அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசணும். கத்திரிக்காயை எப்போவுமே நறுக்கி தண்ணியில் தான் போடணும். பிளேட்டில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும். ஸோ நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக விடணும். ஒரு பதத்துக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம வெயிலில் காய வைக்கிறோம். ஸோ நல்லா தனித்தனியாக பிரித்து போட்டு வெயிலில் காய வைக்கணும். நான் 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கினேங்க. ஆஃப்டர் அது காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நல்லா அதை வெயிலில் காய வைக்கணும். நான் 5 நாள் தொடர்ந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். அது நல்லா பதமாக எடுத்து விடணும். அது ஒவ்வொரு நாளுமே நம்ம அது ஒரு வேலையாக பார்க்கணும். ஆஃப்டர் 5 டேஸ் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 கிலோ கத்திரிக்காயும் இத்தினூண்டு ஆயிடுச்சு. ஸோ இந்த கத்திரிக்காயை நல்லா எடுத்து ஒரு சட்டியில் போட்டுட்டு அதில் சுடு தண்ணி நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி அது நல்லா ஒரு ஓரமாக ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். அதை வச்சதுக்கப்புறமா இப்போ தொக்கு பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு வானலி எடுத்து அதில் எண்ணெய் போட்டு ஊற வச்ச அந்த கத்திரி வத்தலை எடுத்து அந்த அழகாக அந்த எண்ணெயில் போட்டு வறுக்கணும். நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் அது ஒரு கலர் மாறும். ஊற வைக்கும்போதே அந்த வாசம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது நல்லாயிருக்கும், அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எண்ணெயில் போட்டு வதக்கும்போது இன்னும் வாசம் வீடே மணக்கும். எனக்கு கத்திரி வத்தல் ஒரு வாசம் வரும் பாருங்கள். நார்மலாக நம்ம கூழ் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம கத்திரி வத்தல் வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு தனியாக வச்சிடணும். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கடுகு உளுந்து வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கணும். அது ஒரு நிறம் வர வரைக்கும் வதக்கணும். இந்த வாசனை மட்டும் அப்படி இருக்குங்க. நம்ம நார்மலாக நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம், அதுக்கப்புறம் பழைய சோறு, கூழ், இதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக கத்திரி வத்தல், வெண்டைக்காய் வத்தல், மிதுக்கு வத்தல், இந்த மாதிரி வத்தலெல்லாம் நல்லா வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் அள்ளும் பாருங்கள். நம்மலாம் இப்போ என்ன பண்ணுறோம், சிப்ஸை வாங்கி வச்சு சாப்பிட்றோம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே கிடையாது. நம்ம கடுகு உளுந்து வெடிச்சதுக்கப்புறம் நம்ம பட்டை வத்தலும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ எப்பவுமே சின்ன வெங்காயத்தை வந்து நீளமாக அரிவோம். அதுதான் வந்து அது உள்ளே போயிட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப பொடியாகவும் சின்ன வெங்காயத்தை அறிய முடியாது. நல்லா நீளமாக அரிஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் தொக்குக்கலாம். ஸோ நான் அப்படி தான் நீளமாக வெங்காயத்தையுமே நீளமாக தான் இருப்பேன். தக்காளியுமே நல்ல ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ 2 போட்டு நல்லா வதக்கணும். அதில் வதக்கிறதுல என்ன ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னா, அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வற்றணும். ஏன்னா அந்த தண்ணி இருந்தது அப்படின்னா ப்ராடக்ட் கெட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த தண்ணி நல்லா வற்றுற அளவுக்கு கிண்டணும். அப்போவே அந்த ஸ்டேஜ்லேயே தக்காளி நல்லா மசிகிற ஸ்டேஜ்லேயே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு தண்ணி நல்லா வற்றிடணும். பார்த்திங்களா? ஸோ இவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா? அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா சுருள நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் சீக்கிரம் அரைஞ்சிடும். வெள்ளைப்பூடு 1-2 இருக்கும். அது நான் பல்ல போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் வெள்ளைப்பூடு இது 2ஐயும் போட்டு நல்லா திரும்பவும் வதக்கணும். இந்த கத்திரிக்காய் வத்தலில் மட்டும் நான் வெள்ளைப்பூடு தனியாக போடலை. பொதுவாகவே எல்லாத்துக்குள்ளேயுமே கொஞ்சம் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயத்தோடு போட்டு ஆட் பண்ணுவேன். பட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அரைச்சி தான் நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். அதனால் நல்லா போட்டு வதக்கணும். அதில் இருக்கிற தண்ணியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வற்றி கிரேவி பதத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த இதை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கத்திரி வத்தல் நம்ம ஊற வச்சு எடுத்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரி வத்தலை போட்டு நல்லா வதக்கணும். இது 2 பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி. கத்திரி வத்தலுக்கெல்லாம் ரொம்ப புளி போட்டிங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா
புளி அதிகமாக போட்டுட்டு தொக்குலெல்லாம் புளி ரொம்ப அதிகமாக போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உரப்பு போடுறேன்னு உரப்பே ரொம்ப அதிகமாக போட்டுடுறாங்க, தேவைக்கு அதிகமாகவே. அப்போ போடும்போது எல்லா தொக்குமே ஒரே டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த இன்க்ரீடியண்ட் எது மூலப்பொருளோ அதோட டேஸ்ட் வந்து வெளியில் வரவே மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் புளி ஓரளவுக்கு, அதுக்கேற்ற உரப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து, உப்பு எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா கிளறணும். 2 கிலோ கத்திரிக்காய் வெத்தலுக்கு, அதாவது 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கி அதை வத்தல் போட்டு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இதில் அளவு உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும். அந்த அளவு தான் நான் வந்து அதில் போட்டிருக்கேன். உரப்பும் அதிகமாக இருக்கக்கூடாது, அதே சமயம் புளிப்பும் அதிகமாக இருக்கக்கூடாது. எல்லாமே கரெக்ட் பர்ஃபெக்டில் இருக்கணும். உப்பும் கரெக்டாக போடணும். உப்பு நம்ம சரியாக போடலை அப்படின்னா உண்மையிலேயே அந்த பண்டம் ருசிக்காது. ஸோ உப்பு இல்லா பண்டம் குப்பையில்ன்ற மாதிரி உப்பு அதிகமாக போடலை, இல்லை கரெக்டாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட் டேஸ்ட்டுன்றது வந்து போயிடுங்க. நல்லா கொதிக்கணும். அந்த கத்திரி வத்தல் வாசம் வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுக்கு அந்த குழம்பு கொதிக்க இப்போ உங்கள் கண்ணுக்கு வந்து குழம்பாக தான் தெரியும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம், அந்த இது ஃபுல்லாக புளி ஊற்றிருக்கிறோம், அந்த இது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு அது கொதிக்கணும். இப்போ பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சியே மாறி இருக்குது பாருங்கள், நல்லா அது தொக்கா மாறி இருக்குது. ஸோ எல்லாமே தனித்தனியாக போடும்போது நமக்கே யோசனை வரும், இது தொக்கா மாறிடுமாங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குறவங்களுக்கு இருக்கும். ஆனால் அழகாக தொக்கா மாறிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. பசங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கல, உங்களுக்கே கத்திரிக்காய் பிடிக்கும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு கொண்டுட்டு வரோம். ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் கத்திரி வத்தல் தொக்கு. தேங்க்யூ.